ஒரு தரமான சம்பவம் ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸோ கிக் ஆஃபும் பயங்கரமாகவே போயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கும் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கிக் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பேசியிருந்தாங்கன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நினச்சி என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஃபுல் ஹைலைட்ஸாக பார்ப்போம். ரிசல்ட் வீடியோ லேட்டர்லாகவே வரும். ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் அண்ட் ஆல்சோ நம்ம கிக் ஆஃப் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி ரைட், இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். மொத்தராவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரிவியூலே பார்த்துருந்தோம். ஸோ ரோமன் ரெயின்ஸை கிக் ஆஃப் பண்ண போகிறாருன்றத ராவோட ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பேஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதர்வைஸ் நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வராரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவங்க உள்ள ஆடியன்ஸ், அதாவது ஓகேசி என்னை எக்னாலேஜ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் முழுக்க எக்னாலேஜ் பண்ணுற நிலையில் அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ இதுக்கு வந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற நிலையில் அந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கோடி ரோட்ஸ்க்கு சேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள சிட்டி ஆடியன்ஸ் கிட்ட எதை பற்றி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஹீஸ் வேர்ட், அவன் சொல்கிறத அவன் செய்கிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. அந்த விஷயத்தை நான் எக்னாலஜும் பண்ணிக்கிறேன்றதை கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. லாஸ்ட் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கொடுத்தா, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருப்பேன், ஒரு மேட்ச் கூட கம்ப்ளீட் பண்ணுறேன்றதை சொல்லியிருந்தான், அதே மாதிரி செஞ்சுருந்தான். பட் இருந்தாலும் இந்த டைம்னு வரும்போது இது ஒரு மேட்ச் கிடையாது, இது ஒரு வார்ன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ஸோ ரோமன் ரெயின்ஸே அந்த இடத்துல வந்தான்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்டே கேட்குறாரு. அந்த இடத்துல ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போகுது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, உண்மையிலே இது ஒரு வார் தான், அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிருக்கு, ஊசோஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிருக்காங்க, அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஃபைன், இது நீ சொல்கிற ரீசன் வந்து கரெக்டு தான், நீ சொல்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணி அந்த இடத்துல சிஎம் பங்குக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வார் கேம்ஸில் அவனோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி கொடுத்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பங்க் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அதான் 4 மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு நக்கலாக ஒரு பதிலாக வந்து சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறமா பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட வராரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன, கோடி ரோட்ஸ் கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா நீ பேசிகிட்டு இருக்க, இது என்னோட டீம், நான் தான் லீட் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்க் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இது ஸ்மாக் டவுன் கிடையாது, இது ரா நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்க யூஎஸ்ஏ நெட்வொர்க் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பங்க் சொல்கிறாரு. இந்த இடத்துல பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இந்த இடத்துல சாம்பியன், இந்த பிராண்டோட சாம்பியன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட டீம், நான் தான் லீட் பண்ணுவேன்றதை பங்க் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீம் எவனோடதாக கூட இருக்கட்டும், பட் எனக்கு அது கவலை கிடையாது, பட் என்னோட இம்பார்ட்டன்ட் திங் நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன்னா, எனக்கு பாலியமனை பிடிக்காது, விஷனை பிடிக்காது, அதனால தான் இருக்கேன். இந்த டீமில் யாரோ எவனோ 2 பேரில் எவன் வேணால் லீட் பண்ணிட்டு போங்க, அது எனக்கு ஒரு பஞ்சாயத்து கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு ரெஸ்ல்மேனியா ஹிண்டான்றதை எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஒரு பெரிய ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ரோமன் வந்து கோடியை பார்த்து சொல்லியிருக்க மாட்டார், ஸோ நம்ம பங்கை பார்த்து சொல்லியிருக்க மாட்டார், மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருப்பார் ரோமன் ரெயின்ஸ். அந்த டைட்டில் வந்து ஏன் ஷோல்டரில் இருந்தால் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. பங்க் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல பங்க் பார்த்தீங்கன்னா கேட்டுறாரு, தம்பி நீ யார்கிட்ட பேசுகிற, ஏன்ட்ட பேசுறியா இல்லை கோடிட்ட பேசுறியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்க் கேட்குறாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல பங்க் என்ன சொல்லி விட்டுறாருன்னா, பாரு கோடி ஓன்ட்ட தான் சொல்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இங்கிட்டு பிளேட்டை போட்டு மாற்றி விட்டுறாருன்னு தான் சொல்லணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸ் ஒரு சின்ன ஹிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ரோஸ் ப்ராபப்ளி ரெஸ்ல்மேனியாவில் ஒன்ஸ் அகேன் சாம்பியன்ஷிப்பை ரீக்ளைம் பண்ணலாம், இல்லைனா வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கு போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரால இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்கன்ற போது ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். நான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிட்டேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வெயிட், இந்த சாம்பியன்ஷிப் வெயிட்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் டீகோட் பண்ணும்போது தெரிஞ்சு சார் ரைட்டு தலைமை சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காருன்ற மாதிரி. சார் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய விஷன் கிட்டையும் நம்மளுடைய ட்ரூ மேக்னேர் லோகன் பால் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ட்ரூ மேக்னேர் லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும், இது ஒரு டாக் டீம் மேட்சாக தான் நடக்கும் போது நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஊசோஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் சிஎம் பங்க் இவங்க 3 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டாக் டீமாக இருக்கும், ஊசோஸ்னு யாருக்கும் தெரியாமல் கிடையாது, நாங்கள் தான் ஒன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரூ மேக்னேர் லோகன் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறோம் வார் கேம்ஸோட அட்வான்டேஜ் மேட்ச்சில்
முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நாங்கள் வெயிட் காட்டு வர மூவ்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்டையும் ரோமன் ரெயின்ஸ்கிட்டையும் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அந்த இடத்துல தலைவர் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ஸோ யார் கேப்டன்றதை முடிவு பண்ணிட்டீங்களா, ஸோ சீக்கிரம் முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு போவார். அதுக்கப்புறமா தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அரினால இன்டர்வியூ கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் நடக்குதுங்க. ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் லோகன் பால் வர்சஸ் ஊசோஸ்க்கான ஸோ மென்ஸ் வார் கேம்ஸோட அட்வான்டேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸாக சொன்னால் லோகன் பால் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டையரோட டாக் டீம் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்ல காம்போஸான மூவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் மேட்ச் லென்த்தாக கொடுத்துருக்கலாமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் மேட்ச் வாஸ் சூப்பர். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஊசோஸோட பர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக எனக்கு தெரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் பிராண்ட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அது எதை லீட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பிரான்சன் ரீட் பிராண்ட் பிரேக்கர் எடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ மல்டிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இருப்பார். பட் பேக்ல இருந்து வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து ரோல் அப் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ விஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்ட்ரன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் என்ட்ரன்ட் வந்து இவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ நம்ம ஃபேஸ் டீம் தான் இருக்க போறாங்க. இதுக்கப்புறமா பிராவல் முட்டின நிலையில அந்த இடத்துல நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ தூக்கி போட்டதோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாலா நிற்கிறாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ப்ராக் லெஸ்னர் பேடஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிங்குக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தலைமை ஒரு ஸ்லிப் அடிச்சிருவார் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட. அந்த இடத்துல வலிக்கு விழுந்தோடனே அதுவும் பார்க்க ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு சத்தியமாக. ஸோ அந்த இடத்துல ஒரு பாட்ச் மாதிரியே தெரியல, தலைமை விம்புக்குன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு பாட்ச் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஹீல் டீம் ட்ரூ மேக்கின்டையரையும் லோகன் பாலையும் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டுறாங்க. வாங்க அடிச்சிருவோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் போகுது. ஸோ பிராவலோட வந்து பார்த்தீங்கன்னா WWE கட் பண்ணிட்டாங்க. சாரி WWE இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அந்த பிராவல் போய்கிட்டு இருக்கிற நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க லைவ் டெலிகாஸ்ட். நானும் வேறு எதுலேயாச்சும் பார்க்குறாங்கன்ற போது ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே கட் பண்ணிட்டானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவனோ சொன்னானுங்க. ஸோ ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறானுங்க. ஸோ எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் ராவாக டெலிகாஸ்ட் பண்ணிடுவானுங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த பிராவில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபுட்டேஜாக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஃபேஸ் டீம் போட்டு பொழந்திருக்காங்க. பயங்கரமாக கான்கோர் பண்ணதோட விஷன் அடிச்சு துரத்துனது மட்டும் இல்லாமல் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஊசோஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரிசல்ட் வீடியோ தனியாக வரும். நீங்களும் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் வீடியோஸ் வந்துங்கன்னு இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.